ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 10th நியூ புக் தமிழில் இயல் 8லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் எது? சங்ககாலமா, கற்காலமா, புதிய கற்காலமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சங்ககாலம். ரெண்டாவது கொஸ்டின், சரியானது எது? சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், சங்ககால அறங்கள் சமயம் சார்ந்தவை. மூணாவது ஸ்டேட்மெண்ட், அறநெறி கால அறங்கள் இயல்பானவை. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு, செகண்டும் தேர்டும் வந்து தவறானது. ஏன்னா சங்ககால அறங்கள் வந்து இயல்பானவை, அறநெறி காலங்கள் தான் வந்து சமயம் சார்ந்தவை. ஸோ அப்படியே மாறி இருக்கு. தேர்ட் கொஸ்டின், இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஐ அல்லன் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? முடமோசியாரா, மூலங்கிலாரா, நெறிமாறனா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து முடமோசியார் தான். புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருப்பார் இந்த பாடலை. ஓகே, நாலாவது கொஸ்டின், சரியானது எது? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறார் மாங்குடி மருதனார். மூணாவது ஸ்டேட்மெண்ட், செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு, செகண்டும் தேர்டும் வந்து தவறானது. ஸோ நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு மாங்குடி மருதனார் சொல்லிக்க மாட்டார், மதுரை காஞ்சி தான் வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு அமைச்சர்களை சொன்னது வந்து மாங்குடி மருதனார். ஸோ இது ரெண்டும் வந்து மாறி இருக்குது. அஞ்சாவது கொஸ்டின், எங்கிருந்த அறம் கூறும் அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறதா? புகார் நகரத்துலையா, மதுரை நகரத்துலையா, காவேரி பூமண்டலத்துலையா? ஸோ அறம் கூறும் அவையம்னா அந்த காலத்தில் தப்பு பண்ணவங்களை வந்து அங்கே வந்து விசாரித்து தண்டனை கொடுப்பாங்க அறத்தின் அடிப்படையில். அதுதான் அறம் கூறும் அவையம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மதுரை நகரம். ஆறாவது கொஸ்டின், அறம் கூறும் அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நீதிமான் அவையம் என்கிறது. ஸோ இது வந்து எந்த நூலில் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்குது? மதுரை காஞ்சியா, புறநானூறா, கலித்தொகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து புறநானூரில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கும். ஏழாவது கொஸ்டின், தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை கூறியவர் யார்?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மூலங்கிழார். அதாவது தன்னோட வலிமை குறைந்தவர்களோட, அப்புறம் பெண்களோட, அந்த நாட்டோட ஒரு நாட்டு இதில போய் போரிட போறோம்னா, அந்த நாட்டுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற ஆணிரைகள் எல்லாம் கவர்ந்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா, அந்த மாடுகள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு அறமாவே வச்சிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். வள்ளல் எழுவரின் கொடை பெருமை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பெரும் சித்திரனார் பாடல்லையா, சிறுபானாற்று படையிலையா, திருக்குறள்லையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் பாடல் அண்ட் சிறுபானாற்றுப்படை. இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு வள்ளல்கள் எழுவரோட பெருமை பற்றி சொல்லியிருப்பாங்க. 9வது கொஸ்டின். சேர அரசர்களின் கொடை பதிவாக உள்ளது எதில்? ஆற்றுப்படை இலக்கியத்திலையா, புறநானூறுலையா, பதிற்றுப்பத்துலையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சேர அரசர்களோட கொடைனாலே பதிற்றுப்பத்து தான். ஓகே, 10வது கொஸ்டின். சரியானது எது? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று நக்கீரர் குறிப்பிடுகிறார். 2வது ஸ்டேட்மெண்ட். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் என்று பெருஞ்சாத்தனை ஔவை பாராட்டுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தவறானது. தேர்டு மட்டும்தான் சரியானது. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தனை என்று பெருஞ்சாத்தனை பாராட்டுறது தான் வந்து நக்கீரர். ஸோ இது ரெண்டும் வந்து மாறி இருக்குது. 11வது கொஸ்டின். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்டவர் யார்? ஔவையாரா, பெரும் பதுமனாரா, பெருந்தலை சாத்தனாரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பெருந்தலை சாத்தனார். 12வது கொஸ்டின். சரியானது எது? உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். 2வது ஸ்டேட்மெண்ட். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். உறவினர் கெட வாழ்பவன் பொலிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடுகிறார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியானது, செகண்டும் வந்து தவறானது. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது அப்படின்னு நல்லந்துவனார் கிடையாது, நல் வேட்டனார் வந்து சொல்லியிருப்பார். 13வது கொஸ்டின். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணையா, குறுந்தகையா, பதிற்றுப்பத்தா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஏ, நற்றிணை. 14வது கொஸ்டின். சரியானது எது?
கோடை வயல் என்னும் தொகுப்பில் உள்ளது ஞானம் என்ற வேணுகோபாலன் எழுதிய கவிதை. 2வது ஸ்டேட்மெண்ட், இவர் எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர். 3வது, இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீனாட்சி விண்ணப்பம். ஸோ இந்த 3ல் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே வந்து வேணுகோபாலனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது தான். 15வது கொஸ்டின், கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம். ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் யார்? இந்த இயலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல்கள் கொடுத்து அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். 16வது கொஸ்டின், சரியானது எது? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. 2வது ஸ்டேட்மெண்ட், 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். 3வது ஸ்டேட்மெண்ட், மெய்யியல் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஸோ இந்த 3ல் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. மெய்யியலுக்காக கிடையாது, அவர் வந்து சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காக தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். ஓகே, 17வது கொஸ்டின், பொறுத்துக. நாளுக்கு ஒரு முறை மலர்வது, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3142. நாளுக்கு ஒரு முறை மலர்வது வந்து சண்பகப்பூ, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது வந்து பிரம்ம கமலம், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது வந்து மூங்கில், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது வந்து குறிஞ்சி. ஓகே, 18வது கொஸ்டின், யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6, 7, 8? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 6 உறுப்புகள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதான் வந்து யாப்போட உறுப்புகள், 6 உறுப்புகள். 19வது கொஸ்டின், பாக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகையா, 7 வகையா, 4 வகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4 வகைப்படும். ஸோ இதெல்லாம்னா வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பாக்கள் 4 வகைப்படும். ஓகே, 20வது கொஸ்டின், ஓசை வகைகளில் இல்லாதது எது? ஓசை வகைகள் வந்து மொத்தம் 4 வகைப்படும். ஸோ அதில் இல்லாதது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதில் தப்பாக கொடுத்துருக்கிறது வந்து குரல் ஓசை, செப்பல் ஓசை வந்து கரெக்டு, அகவல் ஓசை கரெக்டு, துள்ளல் ஓசை, அடுத்ததாக வந்து தூங்கல் ஓசைன்னு வரும். ஸோ இந்த 4 தான் வந்து ஓசையோட வகைகள். 21வது கொஸ்டின், பொறுத்துக. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4231. செப்பலோசை வந்து வெண்பாவிற்கு உரியது, அகவலோசை வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது, துள்ளலோசை வந்து களிப்பாவுக்குரியது, தூங்கலோசை வந்து வஞ்சிப்பாவுக்குரியது. ஓகே, 22வது கொஸ்டின். அகவற்பாவில் அமைந்த காப்பியங்கள் சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, பெருங்கதையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இந்த 3 காப்பியங்களுமே வந்து அகவற்பாவில் அமைந்தது தான். ஸோ 3மே வந்து கரெக்டு. 23வது கொஸ்டின். வெண்பா எத்தனை வகைப்படும்? 4, 5, 2? ஃபஸ்ட்டு கேட்டது பாக்கள் எத்தனை வகைப்படும், இது வந்து வெண்பா. ஸோ 2க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வெண்பா வந்து 5 வகைப்படும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா அப்படின்னு 5 வகைப்படும். ஓகே, 24வது கொஸ்டின். ஆசிரியப்பாவில் இல்லாதது எது? ஆசிரியப்பாவும் வந்து 4 வகைப்படும். ஸோ அதில் இல்லாதது இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், அது எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வெண்பா அப்படிங்கிறது தான் வந்து தவறாக கொடுத்துருக்குறேன். ஆசிரியப்பாவில் இருக்கிறது வந்து இதெல்லாம்னா நேரிசை வெண்பா, இணைக்குரல் வெண்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு 4 வகைப்படும். ஓகே, 25வது கொஸ்டின். சரியானது எது? ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். 3 அடி முதல் அதற்கு மேலும் அமையும். ஈற்று சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது. ஸோ இது வந்து ஆசிரியப்பா பற்றி தான் கொடுத்துருக்கோம். தேர்டு வந்து தவறானது. ஏன்னா ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில் தான் முடியும். நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. 26வது கொஸ்டின். சரியானது எது? குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். 2வது ஸ்டேட்மெண்ட். முதல் அடி 4 சீராகவும் 2ஆம் அடி 3 சீராகவும் வரும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். 2ஆம் அடியை வந்து அளவடின்னு சொல்லுவாங்க, 3ஆம் அடியை தான் வந்து சிந்தடின்னு சொல்லுவாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டானது தான். 27வது கொஸ்டின். ஒரு நிமிஷம். 27வது கொஸ்டினை காணும். சரி, ஓகே. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஸோ இதுதான் வந்து காலக்கணிதத்தில் உள்ள கவிதையில் உள்ள தொடர். ஓகே, 27வது கொஸ்டின் இங்கே இருக்குது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எதனை? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இடையராது அறப்பணி செய்தல். ஸோ இதுதான் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. 30வது கொஸ்டின். செகண்ட். 29வது கொஸ்டின்.
மெய்யியலாளர், மீட்டுருவாக்கம், நம்பிக்கை. இதுக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 312. மெய்யியலாளர் வந்து ஃபிலாசபர், மீட்டுருவாக்கம் வந்து ரிவாலிசம், நம்பிக்கை வந்து பிலீவ். ஓகே, 30வது கொஸ்டின். அறமும் அரசியலும், அபி கவிதைகள், எண்ணங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆசிரியர்களை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 321. அறமும் அரசியலும் வந்து வரதராசனர் எழுதியிருப்பார். அபிகவிதைகள் அபிதான். எண்ணங்கள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி வந்து எழுதியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 10th நியூ புக் தமிழில் இயல் 9வது இதோட கடைசியாக நம்ம முடிக்கிறோம். 10th தமிழ் ஃபுல்லாமே. ஸோ அடுத்த வீக்லேருந்து உங்களுக்கு 9th தமிழுக்கு உண்டானதை வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் போடுற எல்லா வீடியோஸும் அதிலே நான் ஷேர் பண்ணுவேன். முக்கியமான பிடிஎஃப் எதாக இருந்தால் அதுவும் நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.